வணக்கம், நான் டாக்டர் கேபி தினகரன், டயபெட்டிக் மற்றும் பொடியாட்ரி ஃபிசிஷியனாக இருக்கேன். இன்னைக்கு நம்ம பொடியாட்ரிக் மெடிசின் பற்றி பார்க்கலாம். பொடியாட்ரிக் மெடிசின்னாலே நிறைய பேருக்கு அது என்ன டிபார்ட்மெண்ட்னே தெரியாது. நிறைய பேர் அது பீடியாட்ரிக்ஸோட கம்பைன் பண்ணி பார்த்துப்பாங்க, இல்லைன்னா மிஸ்டேக் பண்ணி பார்த்துப்பாங்க. பொடியாட்ரிக் மெடிசின் அப்படின்னீங்கன்னா பாத மருத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாத மருத்துவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால், கணுக்கால் ப்ளஸ் கீழ்கால் இதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் இல்லை நோய்கள் பற்றி கண்டறிஞ்சு அதை சிகிச்சை பண்ணுறது தான் இதை பற்றி நம்ம பொடியாட்ரிக் மெடிசன் நம்ம சொல்கிறோம். ஸோ ஏன் இதை நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொடியாட்ரிக் மெடிசன் பற்றி ஏன் நம்ம இன்னைக்கு அதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், ஏன் இதை நம்ம அதிகமாக பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே இந்தியா தான் டயபெட்டிஸோட கேபிட்டல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 77 மில்லியன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நம்ம ஊரில் இருக்காங்க. ஸோ இந்த 77 மில்லியன் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டவங்க. ஸோ அப்போ இன்னும் 50% பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம டெஸ்ட்டுக்கே வராதவங்க, இல்லைன்னா கண்டறியாமல், அதாவது டயபெட்டிஸ் இருக்குன்னு கண்டறியாத மக்கள் இன்னும் 50% இன்னும் உள்ளே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது டயபெட்டிஸ் நம்மளுக்கு இன்னும் ப்ரிவலண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது 77 மில்லியனில் 25% மக்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது கால் புண் சிகிச்சைக்காண்டி வராங்க, அதாவது டயபெட்டிக் ஃபுட் அல்சருக்காண்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த 25%ல் 50% மக்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படுது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், புண் அழுவி போயிருக்கும், இல்லைனா புண் அதிகமான ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுற நிலைமையில இருக்காங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 25% மக்கள் உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுறது, அதாவது ஆம்புடேஷன் தேவைப்படுறது. விரல் வெட்டி எடுக்கிறதோ, இல்லை கணுக்கால் வரைக்கும் வெட்டி எடுக்கிறதோ, இல்லை சில பேருக்கு காலே உங்களுக்கு பிலோனின்னு சொல்லுவோம் நம்ம, அது வரைக்கும் வெட்டி எடுக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ஆம்புடேஷன் இந்தியாவில் வருஷம் நடக்குது. இது உலகத்தில் பார்த்தீங்கன்னா 20 செகண்டுக்கு ஒரு ஆளுக்கு விரல் வெட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம உங்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதில் வருத்தமான உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பெரும்பாலான அறுவை சிகிச்சைகள் தவிர்த்து கால்கள் காப்பாற்றப்படலாம். ஸோ அதுதான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி காப்பாற்றப்படலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.